தமிழர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எகிப்த் நாட்டோட வணிகம் செஞ்சிருக்காங்கங்கிறது அஃபிஷியலா ப்ரூவ் ஆயிருக்கு. புரொஃபசர் இங்கோ ஸ்ட்ராச்ங்கிறவர் தான் இத அஃபிஷியலா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கிடைச்ச 30 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல 20 வந்து தமிழ் சார்ந்து தான் இருந்திருக்கு. பாக்கி 10 வந்து சான்ஸ்கிரிட், பிராகிருத், காந்தாரி, கரோச்சி அப்படின்னு ஏதோ ஒரு லாங்குவேஜ் தெரியல. அது நம்ம இந்தியால தான் இருந்திருக்கு. இப்பெல்லாம் அழிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிக்கை கொரான் வர கண்டான் அப்படின்னு இருந்திருக்கு. அப்படின்னா என்னன்னா, சிக்கை கொரான் அப்படின்னா வந்து கிங்குன்னு சொல்றாங்க, அரசர் அப்படின்னு சொல்றாங்க. அவன் வந்து பார்த்திருக்கான், வந்து கண்டான், கண்டான்னு சொல்லுவோம் நம்ம. வந்து அந்த காலத்துல வர கண்டான் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படிதான் அந்த மீனிங் வருது. அப்புறம் இன்னொரு வேர்டு கோப்பை வர கண்டான் அப்படின்னு இருந்திருக்கு. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து வணிகம் மட்டும் செய்யல அவங்க. இங்க வந்து வாழ்ந்துட்டும் போயிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. ப்ளஸ் இங்க தமிழர்கள் மட்டும் இல்லாம மகாராஷ்டிராலேருந்து நார்த் சைட்லேருந்தும் சில கிங்ஸ்லாம் இங்க வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க. அதுவுமே காட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு எப்பவோ தெரியும். இதெல்லாம் வந்து நம்ம சங்க காலத்திலேயே எல்லாமே லிட்ரேச்சர்லேயே இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இங்க எவனும் நம்ப மாட்டாங்க நம்ம நாட்டுல. தமிழ் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ்ன்னு சொன்னாலே பல பேர் கதறுவானுங்க. உண்மையை தான் சொல்றோம். அதையே ஏத்துக்க மாட்டானுங்க. இது எங்கேயோ இருந்து வர வெள்ளைக்காரன் சொன்னாதான் இங்க ஏத்துப்பானுங்க. என் நிலைமை அப்படி. கீழடியில நம்ம எடுத்த ரீசர்ச்சுக்கே இன்னுமே அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்ல. அப்ப அந்த லட்சணத்துலலாம் நம்ம தமிழுக்கான மதிப்பு நம்ம இந்தியால இருக்கு. அப்புறம் எல்லாத்துக்கும் அது என்ன பிராமி, தமிழ் பிராமி, பிராமின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அது பிராமி ஒண்ணுமே கிடையாது. அந்த காலத்துல எழுதப்பட்ட அந்த ஸ்கிரிப்ட வந்து தமிழி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இவங்கெல்லாம் வந்து அதை பிராமிம்பாங்க. பிராமிக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல. சில பேர் நினைக்கலாம் பிராமி, பிராமன், பிராமின்ஸ் அப்படிலாம் ஒரு சம்மந்தம் கிடையாது. இவங்களாம் உருவாக்கப்பட்ட பேர் இது அவ்வளோதான். அந்த காலத்துல எழுதப்பட்ட ஸ்கிரிப்டுக்கு இவங்க வந்துட்டு இந்த காலத்துல இவங்க கூப்பிட்டது வந்து எல்லாத்தையும் பிராமி. அந்த ஸ்கிரிப்ட் எங்க கிடைச்சாலும் அதெல்லாம் பிராமி அப்படின்னு பொதுவா அப்படி போடுறது தான் அது. அது வந்து தமிழி அப்படின்னு தான் அதை நம்ம அழைக்கணும். தமிழ் வந்து ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் ஆல் டைம்ங்கிறத எவனாலையும் மாற்ற முடியாது. இந்த மாதிரி வந்து இன்செக்யூர் கைஸ் தூக்கிட்டு வருவானுங்க எதையாவது ஒரு சின்ன லூப் ஹோல்ஸை கண்டுபிடிச்சிட்டு இது அதுன்னு. கீழடியில் நடந்த ஆய்வெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இயர்ஸை கம்மி பண்ண சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாங்கன்னு சொல்லி அதோட ஆர்காலஜிஸ்டே ராமகிருஷ்ணர் அவரே ஒரு பேட்டியில் சொன்னார். ஸோ இந்த மாதிரி என்னதான் ஒரு வேலை பண்ணி நீங்கள் எழுதி வச்ச ஸ்கிரிப்டை வந்து அழிச்சிருமோ ஆபத்தாயிருமோ அப்படின்னு நீங்கள் என்ன பயந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. உண்மையை எவனாலையும் மறைக்க முடியாது.